படிச்சிருக்கீங்க தம்பி? எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கேன். மைக்ரோபயாலஜி. சரி. அம்மா என்ன மருந்து சாப்பிட்றாங்க தம்பி? அட்ரோவாஸ்டேட்டின், ஃப்ளவிடன் எம்ஆர். ஸ்டாட்டின். இது கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்கா இல்ல ஆஞ்சியோ பண்ணாங்க. ஆனால் இப்போ நான் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, டேப்லெட் மட்டும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இது எக்கோஸ்போரின் எல்லாம் கொடுக்குறாங்களா? எக்கோஸ்போரின் ஸ்டார்டிங்கில் போட்டாங்க, இப்போ இல்லை மேடம். இப்போ இல்லை. அப்போ ஆஞ்சியோ பண்ணி இது ஸ்டண்ட் வச்சாங்களா? ஸ்டென்ட் வைக்கலாம்னு சொன்னாங்க. ஸ்டென்ட் வைக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து காசு வந்துச்சு. அப்புறம் ஆஞ்சியோவில் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. உங்களோட கண்டிஷனை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் எனக்கு. எப்போ இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க? உங்களுக்கு என்ன சிம்டம் இருந்தது? நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சுட்டு இருந்தேன் மேடம். இந்த இயர் ஸ்டார்டிங் ஜனவரியில் வந்து பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் என்ன ஆச்சுன்னா, சடனாக வெயிட் லாஸ் ஆச்சு. என்னால் சரியாக சாப்பிட முடியல, வாமிட் வந்துச்சு. அப்புறம் யூரின் போகும்போது வெயிட் லாஸ் போகும் சரியாக எனக்கு கவனிக்கல. இது யூரின் போகும்போது பிளட்டு வந்துச்சு மேடம். யூரின் போகும்போது பிளட்டு வரும்போது நான் ஒரு ஃபஸ்ட் டைம் விட்டுட்டேன். 2வது டைம் போயிட்டு யூரின் டெஸ்ட்லாம் கொடுத்தேன், எதுவும் நார்மல் சொல்லிட்டு தான் வந்துச்சு. அப்புறம் திரும்ப அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்க்க சொன்னாங்க. அல்ட்ராசவுண்ட் பண்ணதில் அதில் சரியாக தெரியல, ஒரு சரி கிட்னி மட்டும் வீக்கமாக இருக்க மாதிரி இருக்குது, சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் ப்ரைவேட்டு தான் ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சோம். அப்புறம் ஜிப்மர், பாண்டிச்சேரி ஜிப்மர் போயிட்டு காமிச்சதுக்கு லெஃப்ட் சைடு கிட்னி வந்து வீக்கமாக இருக்குது, அதில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. யூராலஜி டிபார்ட்மெண்ட்டில் காமிச்சதுக்கு. அப்புறம் சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர்ஜரி பண்ணதில் லேப்ரோஸ்கோபி பண்ணாங்களா? லேப்ரோஸ்கோபி ரோபோட்டிக் மூலிமா தான் பண்ணாங்க. ஒரு கிட்னி, லெஃப்ட் கிட்னி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி வச்சுங்க. ரிமூவ் பண்ணி அது மேக்ஸிமம் வந்து 90% கேன்சர் கட்டியாக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். ஆனால் பயாப்சி டெஸ்ட் பண்ணால் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லியாச்சு. 15 days கழிச்சு அந்த ரிப்போர்ட்டும் வந்துச்சு. அப்போ என்ன வந்துச்சுன்னா பேப்பிலரி ஆர்சிசின்னு சொன்னாங்க, அதாவது கிட்னியில் வரக்கூடிய ஒரு கேன்சர். அடுத்து திரும்ப வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஒரு 20 to 30% திரும்ப வர வாய்ப்பு இருக்குது, நம்ம அடிக்கடி ஸ்கேன் பண்ணி பார்த்து இதை வராமல் பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. அதேமாதிரி நாங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி 3 months கழிச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னு போனோம். இந்த ஜூலை 1 ஸ்கேன் பண்ணிட்டு ஜூலை 3 ரிவ்யூக்காக போனால் திரும்ப வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. திரும்ப லிவர்லேயும் ஸ்பைனல் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, மெட்டாஸ்டேசி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அடுத்து அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணது தாங்க. இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்க? ஆமாம், ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கேன் மேடம். டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க? இது போட்டாலே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் இது சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து இது வந்து 60 ஏஜ் ப்ளஸ்க்கு வர வேண்டிய கேன்சர், ரேரான கேன்சர்னு சொல்கிறாங்க எனக்கு வந்தது. பட் என்னன்னா உங்களுக்கு ஏஜ் உங்கள் பக்கத்தில் இருக்குது, ஏஜ் இருக்குது, கம்மியாக இருக்கிறதுனால, ஏஜ் கம்மியாக இருக்கிறதுனால அதோட வீரியம் கொஞ்சம், அந்த நோயோட வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இல்லைப்பா, நீ க்யூர் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். பிகாஸ் உங்கள் பாடி தாங்கும்ல, வயசானவங்களுக்கு வந்ததுன்னா அந்த அளவுக்கு தாங்காது. ஸோ அதனால பாசிட்டிவாக இருங்க. இல்லை, ஒர்க்கும் வேலையும் கிடச்சிருச்சு. வேலை கிடச்சி 1 month தான் வெயிட் பண்ணேன் வீட்டில். கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தேன்.